நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்களது பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது திருவுளம் விண்ணுலகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகத்திலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இது கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று நம்ம ஜெபிக்கிறது உண்டு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமே இந்த ஜெபம் தான். ஏன்னா நமக்கு கேட்டிசம் கிளாஸ்ல கூட முதல்ல இந்த ஜெபத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஜெபம். பல முக்கியமான தகவல்கள், இறையியல் உண்மைகளை கொண்ட ஜெபம். நம்ம ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழகான அம்சத்தை இந்த ஒரு ஜெபம் நமக்கு எடுத்து சொல்லுது. இங்க நம்ம தான் ஒரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? பரலோகத்தில் இருக்கின்ற எங்களது தந்தையே. அவர் என் தந்தையன்னு சொல்லல, உங்களது தந்தையன்னு சொல்ல, எங்களது தந்தையே. நம்ம கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் 1655 என்ன சொல்லுது அப்படின்னா, சர்ச் இஸ் நத்திங் பட் ஃபேமிலி ஆஃப் காட். இறைவன், நம்ம சர்ச் இருக்கு இல்லையா, இறைவனுடைய குடும்பம் தான் சர்ச் அப்படின்னு. ஏன்னா நம்ம கடவுள் ஃபாதர், நம்ம சர்ச் மதர், நம்ம போப் விகார் ஆஃப் கிரைஸ்ட், இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் இருக்கின்றார். அதே போல நம்ம அன்னை மரியாள் அவர்கள் நமக்கு ஸ்பிரிச்சுவல் மதர், ஆன்மீக தாய். புனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். இவ்வாறு தான் நம்ம சர்ச் இயங்கிட்டு இருக்கு. சர்ச் இஸ் நத்திங் பட் ஃபேமிலி ஆஃப் காட். நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தான், நமக்கு ஒரே தந்தை தான். அந்த ஒரு குடும்பத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அடித்தளமாக இந்த ஒரு ஜெபம் நமக்கு முதல்ல துவக்கத்திலே சொல்லுது. பரலோகத்தில் இருக்கின்ற எங்களது பிதாவே அப்படின்னு. உமது நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக. அவரோட ராஜ்யம்னா என்ன? அவரோட ராஜ்யம் எவ்வாறு இருக்கும்? அந்த ஒரு இடத்துல கிறிஸ்து இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ அந்த செயல்களை நம்ம செஞ்சோம்னா அங்க இறையாட்சி இருக்கு. ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு முதியவர் இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி செய்யறது. ஒரு குடும்பம் ரொம்ப நிலை குலைஞ்சு போயிருக்காங்களா, அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை கூறுவது. இதை இயேசு அங்க இருந்திருந்தா அதை செஞ்சிருப்பார். நம்ம அதை செய்யறது மூலமா இறையாட்சியை அங்க கட்டி எழுப்புறோம். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், உமது ராஜ்யம் வருக, உமது திருவுளம் விண்ணுலகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகத்திலும் நிறைவேறுக. அவருடைய திருவுளம் விண்ணுலகத்திலும் நிறைவேறுது, மண்ணுலகத்திலும் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய திருவுளம் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்பது வெறும் உலகம் சார்ந்த தற்காலிக உணவை மட்டும் அவர் சொல்லலை, ஆன்மீக உணவாகிய நற்கருணையும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் எங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுறோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். என்ன சொல்லுது? பாவ சங்கீதனத்தை பத்தி இங்க சொல்றாங்க. இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. பாவ சங்கீதனம் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கான மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவனோடு மீண்டும் இணைவதற்கான ஒரு வழி. இறைவன், நமது இறைவன் மன்னிக்கக்கூடிய இறைவன். மேலும் நம்ம பாவங்களை மன்னிச்சிட்டார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழ விடாதையும், தீயோனிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எவ்வளவு பெரிய ஒரு ஜபத்தை சுருக்கமா அழகா நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போயிட்டார். இதுல எல்லா ஆங்கிளுமே வந்துருச்சுங்க. பாதுகாப்பும் வந்துருச்சு, பாவ மன்னிப்பு வந்துருச்சு, இறைவனை போற்றுவதும் வந்துருச்சு, இறைவனோட ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. இறைவனோட ஆட்சி வந்துட்டா போதுமே, எல்லோருக்கும் நிலைவாழ்வு கிடைச்சிடுமே, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி சொர்க்க பூமியா மாறிடுமே. ஆனா இறையாட்சியை நம்ம ஒத்துழைப்பு இல்லாம இறைவனால் கட்டி எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஜபத்தை ஜபிக்கும் பொழுது பெயர் அளவுல சும்மா ஜபிக்கணுன்றதுக்காக ஜபிக்கிறோமா, இதை உண்மையாக உணர்ந்து ஜபிக்கின்றோமா? இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குங்க.
அதை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா, அதற்கு நிச்சயமா அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டே ஆகணும். அவ்வளவு பெரிய தாக்கம் எனக்கு. இறைவனுடைய இறையாட்சியை விண்ணுலகத்தில் இருப்பது போல மண்ணுலகத்திலும் இருக்க வேண்டும் என்று நம்ம வேண்டோம். ஆனா வேண்ட நம்ம அதற்காக என்ன முயற்சி செஞ்சோம்? நம்ம வாழ்க்கையில எத்தனை இடங்கள்ல இயேசுவை போல் நம்ம செயல்பட்டிருக்கோம்? ஒரு பிரச்சனையை பாக்குறீங்க, அந்த ஒரு இடத்துல இயேசு இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாரு? ஒரு வயசான ஒரு முதியவர் ஆதரவற்று கிடக்கின்றார். அவருக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஹோம்ல அவங்கள சேர்த்து விட முயற்சி செய்யலாம். இயேசு அங்க இருந்திருந்தா அவருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சிருப்பார். ஒரு நோயுற்ற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி மருத்துவமனை செல்ல வேண்டும் என்று வழி தெரியவில்லை. அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, இல்லை அதற்கான ஆம்புலன்ஸை கூப்பிட்டு விடுறது. ஆதரவற்ற குழந்தைகளை பார்க்குறோம், நிறைய பள்ளிக்கு போகாத குழந்தைகளை பார்க்குறோம். பல இடங்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, குடும்ப சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு காரணமா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எத்தனை பேரை ஸ்கூல்ல மறுபடியும் நம்ம சேர்த்து விடணும், அவங்களுக்கு ஒரு மறு வாழ்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நம்ம முயற்சி செஞ்சிருக்கோம். அந்த ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து என்ன இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா இறையாட்சி தானா கட்டி எழுப்பப்படும். ஏன்னா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமது கடவுள், தந்தையாம் கடவுள், மகனாகி இயேசு கிறிஸ்து, தூய் ஆவியானவர் மூவரும் ஒரு உறவில் இருக்கின்றாங்க. இவங்க 3 பேரும் தனித்தனி கிடையாது, 3 பேர் ஆனா ஒரே கடவுள். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய காரியம், இவங்களுடைய பரிசுத்த வழிநடத்தல் நமக்கு இருக்கு. ஆனா அது செயல்படுவதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்குள்ளும் இருக்கின்றார். அவர் நம்ம மூலமா செயல்படுவதற்கான வாய்ப்பை கேட்பாரு. நமக்கு தோணும் இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த நல்லதை செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆனா அதை அமுக்கிட்டு நம்ம ஒதுங்கி போயிடுவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுவதற்கான ஸ்பேஸை கொடுத்தாதான் அவர் செயல்படுவார். இறையாட்சியை நம்மால் கட்டி எழுப்ப முடியும் இந்த ஒரு உலகத்தில். அதனால கடவுளோட திருவுளம் விண்ணுலகத்துல நிறைவேறுவது போல மண்ணுலகத்திலும் நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே, நம்ம பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு அங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ அதை நம்ம செய்யணும். அப்படி தெரியல, நமக்கு செய்ய தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் முயற்சி செய்யலாம். சின்ன சின்ன காரியங்கள் இருந்து நம்ம துவங்கலாம். நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும். இறைவனுடைய இறையாட்சி நம்மால் உலகத்தில் கட்டி எழுப்ப முடியும். இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ நீங்கள் எல்லாரும் அதை உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. ஏன்னா வீடியோவை முழுசாக பார்த்துருக்கீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க.